வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான ஒரு பக்காவான காமெடி கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பிளாக் அவுட் அப்படின்றது. இந்த படம் ஜியோ சினிமாஸ்ல தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய டீம் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. மாஸ்க் போட்ட மாதிரி முதல்ல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போற மாதிரி தான் பிளான் இருக்கும். இவங்க நினைச்ச மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அது மூலியமா இந்த சிட்டி முழுக்க கரண்ட் போற மாதிரி இவங்க செட் பண்ணிடுறாங்க. பக்கத்திலேயே ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்கை ஈஸியா கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த டீம் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இந்த டீம்ல இருக்கவங்களோட ஃபேஸ் எல்லாம் நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இந்த டீம் கொள்ளையடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நைட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப லெனின்ற நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் கிரைம் ரிப்போர்ட்டரா இருப்பாரு. இப்ப இவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அங்க விளையாடிட்டு இருக்க பசங்க தெரியாம கார்லயே பால் அடிச்சிடுறாங்க. தெரியாம அடிச்சிட்டோம், சாரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கீயை வச்சு அந்த பாலை ஓட்ட போட்டு விட்டுறாரு. நானும் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்ற மாதிரி பாலை இவங்க கிட்ட தர்றாரு. இவரோட ஒய்ஃப் பேரு ரோஷினி அப்படின்றது. இப்ப கதவை தட்டினவர் என்ன சொல்றாருன்னா, ஆண் புலி பசியோட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மன்னிச்சிருங்கப்பா, பெண் புலி கொஞ்சம் டயர்டா இருக்குன்ற மாதிரி இவங்க கதவை சாத்திடுறாங்க. விளையாடாத, கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் அவங்க கதவை திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திறந்துடுறாங்க. இவர் உள்ள வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சரி குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சந்தோஷமா குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. இப்ப ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துல கரண்ட் போயிருது. அவங்க பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக கரண்ட்டை கட் பண்ணாங்கல்ல, அதனால தான் கரண்ட் போயிருக்கு. ஒய்ஃபை கூப்பிடுறாரு. ஒய்ஃபு கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இப்ப பயத்தோட வெளியே வந்து பாக்குறாரு. ஒய்ஃபை கேண்டல்லாம் ஏத்தி ரெடியா இருக்காங்க. நான் சமைக்கிறதுக்காக சில பொருள் வாங்கணும், அதை மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி நமக்கு தேவையானதும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை போய் மறப்பனா, வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் கார் எடுத்துட்டு வாங்குறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கடையில் தான் ரவி நிக்கிறாரு. ரவி யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ரவி இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாரு. இப்ப ரவி கொஞ்சம் நொண்டி நொண்டி வராரு. காலுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. சரி நானே வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டு போறாரு. என் அப்பாக்கு உடம்பு முடியல, ரிப்போர்ட் வாங்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. இப்ப ரவியோட வீட்டுல கொண்டு வந்து இவரை டிராப் பண்ணிடுறாரு. எல்லா இடத்துலயும் கரண்ட் போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. என்ன மொத்தமா போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரவியை விட்டுட்டு கிளம்புறாரு. ரோட்ல சுத்தமா லைட் இல்லல்ல, அதனால ஹீரோவும் பொறுமையா தான் காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு ஒரு வேன் இவர் ஒராசின மாதிரி போகுது. என்ன வேன் ஒராசின மாதிரி போச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணுன்றதுக்காக காரை விட்டு இறங்கி செக் பண்றாரு. அந்த வேன் இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி விழுந்து கிடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீம் கொள்ளையடிச்சதை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களோட வேன் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஹீரோவும் பக்கத்துல வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா வேன் முழுக்க நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. ஏதோ பேங்கை கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. எல்லாருமே இறந்து போன மாதிரி இருக்காங்க. என்ன இந்த ஆக்சிடென்ட்டுக்கே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஒரு பெரிய பெட்டி இருக்கு. இந்த பெட்டியில காசு இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் தூக்கிட்டு போயிடுவோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த காசை வச்சு ஒய்ஃபு கூட சந்தோஷமா இருக்கலாம்ல, அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை இவருக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. சரி தூக்கிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அந்த பெட்டியை இழுத்துட்டு போக பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் கண் முழிச்சு இவரோட கையை பிடிக்கிறாரு. இவர் அவரை தட்டி தான் விடுறாரு. அந்த நபரும் இறந்து போயிடுறாரு. அப்பாடா எல்லாருமே இறந்துட்டாங்க, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த பெட்டியை இழுத்துட்டு வர்றாரு. இவரோட கார் டிக்கில வச்சிடுறாரு. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா பாட்டு படிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. திரும்பி அவனை ரோட்டுக்கு நடுவுல வந்துடுறான் போல. இவர் தெரியாதனமா அவனை இடிச்சிடுறாரு. இவரும் வண்டியை நிறுத்தாமையே போயிடலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துல கரண்ட் வந்துடுது. பொதுமக்கள் எல்லாருமே கூடிடுறாங்க. அதே சமயம் இவரோட கார் நம்பரையும் கவனிச்சிடுறாங்க. அதனால இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இறங்கிடுறாரு. என் மேல தப்பு இல்ல, இருட்டுல இவர் தான் நடுவுல வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பிச்சைக்காரர் மாதிரி ஒரு நபர் இருக்காரு. இவரோட பேரு ஆஸ்கார் அப்படின்றது. இவர் இருக்கார்ல, இவன் தான் இடிச்சான், நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கஷ்டப்பட்டு இங்க இருக்கவங்கள சமாளிக்கிறாரு. நானே வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரோட வண்டியில ஏத்திடுறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவர் கிளம்ப பாக்குறாரு. ஆனா அந்த ஆஸ்கர் இவருக்கு பக்கத்துல உட்காந்துடுறாரு. நீ என்ன பக்கத்துல உட்காந்துருக்க, இறங்கு, இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உயிரோட இருக்கவங்கள தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க, இவன் தான் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி அந்த ஆஸ்கர் சொல்லிட்டாரு. இவன் இன்னும் சாகலாம் இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய்க்கிறேன், முதல்ல வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஓகே வண்டியை விட்டு இறங்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் இறங்கிடுறாரு. ஆனா போலீஸ் கிட்ட கண்டிப்பா கால் பண்ணி இந்த தகவலை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. போலீஸ்க்குலாம் கால் பண்ணாதையா, எதனாலும் நம்மளுக்குள்ளேயே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிவா வலிக்குன்ற மாதிரி திரும்பி அவன் வண்டியில ஏறிடுறான்.
எனக்கு இவ்வளவு காசு தரணும், அதே மாதிரி சரக்கெல்லாம் வாங்கி தரணும், ஓகேவான்னு கேக்குறான். இவன் வேற வழி இல்லாம சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நீ சொன்ன மாதிரியே இவன் இறந்துதான் போயிட்டான், டிஸ்போஸ் பண்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு சரின்ற மாதிரி இந்த ஆஸ்காரும் ஏத்துக்கிறாரு. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு இடத்துல செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன செக்கிங் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இவன் தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரி நம்ம சமாளிக்கலாம், தூங்குன மாதிரி செட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால ஆஸ்கார் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபர் தூங்குற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே செக்கிங் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பட்டேல் அப்படின்றவர் தான் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கும்போது இவருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இன்னைக்கு ஈவினிங் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கிரைம் ரிப்போர்ட்டர்ன்றதுனால வேற ஒரு கெட்டப்ல இவரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸ்டேஷனுக்கு முக்கியமான ஆயுதங்கள்லாம் வாங்குவாங்க பாத்தீங்களா, அதை சப்ளை பண்ற டீலர் மாதிரி தான் ஹீரோ இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா எனக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிடும், கான்ட்ராக்டை வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு தனியா கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் காசுக்கு ஆசைப்படுறாரு. சரி எவ்வளவு வரைக்கும் காசு தருவு அப்படின்ற மாதிரிலாம் டீலிங் பேசிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரோட சீக்ரெட் கேமரா மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டரும் என்ன டீலர் சார் நைட்டு நேரம் எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அது சரி எதனால மீசியை எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் கூட நம்மள நம்பித்தான் இருக்கான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஒரு முக்கியமான வேலை விஷயமா போயிட்டு இருக்கேன், கிளம்பலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன, தாராளமா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இதனால இவங்களும் இந்த செக்கிங்கை சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா ஒரு கல்லறை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க சைலண்டா குழி தோண்டி புதைச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஏறக்குறைய குழி தோண்டி முடிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்து இவங்களை கவனிச்சிடுறாங்க. இதுல ஒருத்தன் பேரு டிக்கு, இன்னொருத்தன் பேரு டாக் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே திருட்டு வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசின அதே டைம் இவங்களும் ஸ்டேஷன்ல தான் இருந்திருப்பாங்க. ஒரு ஆன்டி கிட்ட திருட ட்ரை பண்ணி இவங்க மாட்டிருக்காங்க. இங்க போலீஸா இருக்க ஒருத்தர் இவங்களோட அங்கிளா இருப்பாரு. அந்த அங்கிளோட ஒய்ஃபு கிட்ட தான் திருட ட்ரை பண்ணி இவங்க மாட்டிருக்காங்க. ஏண்டா என் ஒய்ஃப்னு கூட தெரியாம திருட ட்ரை பண்ணீங்களா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க போங்கன்ற மாதிரி அந்த அங்கிளையும் இவங்களை அனுப்பி விடுறாரு. இவனுங்க ஸ்டேஷன் வாசல்ல இருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஹீரோவை கவனிக்கிறாங்க. ஹீரோ மாறு வேஷத்துல தான் இருக்காரு. ஹீரோ பேக்க கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாரு. அந்த பேக்ல இருக்க பொருளை திருடுனா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு கேமரா இருக்கிறது தெரியுது. ஹீரோக்கு தெரியாம சைலண்டா அந்த கேமராவை தூக்கி இருப்பாங்க. ஹீரோக்கு கேமரா காணாம போனதே தெரியல. இப்ப பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா பக்கத்துல இருக்க ஆஸ்கார் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்டயும் சொல்லிரு இவங்களுக்கும் ஒரு அமௌண்ட்டை தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது அமௌண்ட் தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. இதனால ஹீரோவும் சரி ஒரு அமௌண்ட்டை தரேன், நீங்களும் புதைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவனுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பாடியை உள்ள போடலாம் நினைக்கிறாங்க. அப்படி உள்ள போடலாம் நினைக்கும் போது அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, சடனா கண் முழிச்சிடுறாரு. இத பாக்குற இவங்க பயத்துல பேய் பேய்ன்ற மாதிரி கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நாலு பேருமே ஹீரோவோட கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மறைஞ்சிருந்து ஒரு நபர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவரோட பேரு அரவிந்த் அப்படின்றது. இவர் ஒரு டிடெக்டிவா இருப்பாரு. இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்றதுலாம் கதை போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த டிக்டாக் இருக்காங்கல்ல, ஏண்டா இறந்து போயிட்டானா இல்லையான்னு கூட தெரியாமையே புதைக்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பேசின காசை எங்களுக்கு தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ இருக்கார்ல, அதான் வேலை எதுவுமே நடக்கல, காசெல்லாம் தர முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அந்த ரெண்டு பேர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவன் உயிரோட கூட இருக்கட்டும், ஆனா அவனை புதைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தல, இத பத்தி போலீஸ் கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோவுமே பயப்படுறாரு. இப்பதான் ஹீரோவோட பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. பாஸ் இருக்காருல்ல, உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க அந்த எக்ஸ்எம்எல்ஏ பேட்டி தராங்க, அதை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் வேற வேலையா இருக்கிறதா சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, உடனே அந்த ஸ்பாட்டுக்கு நீ போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்லிடுறாரு. பேசிக்கிட்டே இருக்கும் போது காலு கட் ஆயிருது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உங்களுக்கு பேசின மாதிரியே நான் காசை தந்துடுறேன், ஆனா இப்போ ஒரு வேலை இருக்கு, அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் பக்கத்துல இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க எக்ஸ்எம்எல்ஏ ஒருத்தங்க தான் பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்எம்எல்ஏவும் ஹீரோவை பாக்குறாங்க. லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஏன் ஷாக் ஆகுறாங்க அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். இந்த லேடி அப்போதைக்கு எம்எல்ஏவா இருந்திருப்பாங்க. இவரும் ஒரு பிசினஸ் மேன் மாதிரி இவங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. நான் ஒரு பெரிய ஹோட்டல் கட்டணும், நிறைய பர்மிஷன்லாம் தேவைப்படுது, நீங்க மனசு வச்சா என்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ 1 கோடி ரூபாய் மட்டும் தந்துரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை ஹீரோவும் சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டுருவாரு. இதனால மக்கள் மத்தியில இந்த லேடிக்கு நிறைய கெட்ட பேர்லாம் ஏற்படுது. அதே மாதிரி இவங்களை எக்ஸ்எம்எல்ஏவா மாத்திடுவாங்க. திரும்பி எப்படியாவது பதவியை பிடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா அந்த விஷயம்லாம் இவங்களுக்கு தோணுது. மேற்கொண்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க கூட வந்த ஆஸ்கார் செம்ம போதையில இருக்காருல்ல, அதனால இந்த இடத்துல சின்ன சின்ன கெலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ தேடி தேடி பாக்குறாரு, கேமரா கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த ரெண்டு பேருமே சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. பிரதர், இன்னைக்கு காலையில நீ ஸ்டேஷனுக்கு வந்தலன்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க தான் உன்னோட கேமராவை திருடிட்டோம், ஒரு பெரியவர்கிட்ட அதை வித்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட பாவீங்களா, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குடா, எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அந்த பெரியவர்கிட்ட பேசி வாங்கி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஆஸ்கார் இருக்காரு பாத்தீங்களா, அந்த லேடி கிட்ட ஏடகடமா நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாரு. அந்த லேடியும் டென்ஷன் ஆகுறாங்க. அந்த லேடியோட ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது பெரிய சண்டையா மாறுது. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல நீங்க 3 பேருமே வாங்கன்ற மாதிரி இவங்க 3 பேரையும் கார்ல ஏத்தி கூட்டு போறாரு. இவங்களும் நடந்த விஷயத்தை நினைச்சு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. தேவையில்லாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புலம்புறாரு. இப்போ ஒரு வழியா அந்த பெரியவரோட கடைக்கு வந்துடுறாங்க. ஆனா கடை லாக்ல இருக்கு. எப்படியாவது அந்த பெரியவரை வரவைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவனுங்க 2 பேருமே பெரியவருக்கு கால் பண்ணி பேசிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பெரியவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த பெரியவரும் ஒவ்வொரு லாக்கா ஓபன் பண்றாரு. மொத்தம் 6-7 லாக்கு போட்டு வச்சிருக்காரு. இவர் எப்ப ஓபன் பண்ணி நம்ம எப்ப எடுக்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் ஸ்லோவா வேலையெல்லாம் பாக்குறாரு. கோவப்பட்ட ஆஸ்கர் அவர் அடிக்கிறதுக்காக போறாரு. யோ அடிக்கலாம் செய்யாத, நிறுத்து அப்படின்ற மாதிரி எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த பெரியவரும் கடையை திறந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் அந்த கேமராவை எடுத்துத்தாங்கன்னு கேக்குறாரு. அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, பில் அமௌண்டா 15,000 ரூபாய் போட்டு தராரு. இந்த காசை தந்துட்டு கேமராவை வாங்கிக்கோன்னு சொல்றாரு. ஹீரோவும் இந்த 2 பேரை பாக்குறாரு. எங்க கிட்ட சுத்தமா காசு கிடையாது, எங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரதா சொன்னீங்கல்ல, அந்த அமௌண்ட்ல இந்த அமௌண்ட்டை கழிச்சுக்கோங்க, இப்போதைக்கு தந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட பர்ஸ்ல காசு இருக்கும், அதை எடுத்து தந்துடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா பர்ஸ் எடுக்கிறதுக்காக வராரு. பார்த்தா பர்ஸ் காணாம போயிருக்கு. எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. உண்மை என்னன்னா ஹீரோ பர்ஸை வீட்லயே தான் விட்டு வந்திருப்பாரு. இது தெரியாம இந்த திருடங்க தான் திருடிட்டாங்கன்னு நினைக்கிறாரு. உண்மையை சொல்லுங்கடா, நீங்க தானே திருடுனீங்கன்னு கேக்குறாரு. சத்தியமா நாங்கெல்லாம் திருடல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி பைக் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாரு. பெரியவரே, எனக்கு அது ரொம்ப முக்கியம், இந்த வாட்ச் ரொம்ப காஸ்ட்லி வாட்ச், இதை வச்சுட்டு எனக்கு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பெரியவரும் வாட்சை பாக்குறாரு. சரி இந்தா வச்சுக்கோன்ற மாதிரி கேமராவை தந்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. ஈரவும் முதல்ல மெமரி கார்டை செக் பண்ணுன்ற மாதிரி செக் பண்றாரு. அப்பதான் மெமரி கார்டு இல்லன்றது தெரிய வருது. அந்த மெமரி கார்டுக்காக தான் வாங்கினேன், நில்லுங்க நில்லுங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா அந்த பெரியவர் காதுல வாங்காம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. சரி வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஸ்ருதின்னு ஒருத்தங்க வராங்க. என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, லிஃப்ட் தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சிக்கல்ல இவங்களையும் சேர்த்துக்க வேணான்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஏற்கனவே வண்டி ஃபுல்லா இருக்கு, சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவனுங்க 2 பேரும் ஸ்ருதியை பார்த்து பயங்கரமா வலியுறாங்க. மேடம் இடம் தாராளமா இருக்கு, நீங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இதனால ஸ்ருதியும் சரின்ற மாதிரி பின்னாடி வந்து உட்காந்துடுறாங்க. என் அண்ணன் கிட்ட நான் வந்துட்டு இருக்கிறத பத்தி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு மெசேஜ் எல்லாம் பண்றாங்க. இவனுங்க 2 பேருமே பயங்கரமா ஸ்ருதி கிட்ட ஃப்ளர்ட் பண்றாங்க. ஹீரோ ஒரு பாரை கிராஸ் பண்ண மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. ஆஸ்காரும் எனக்கு சரக்கு வேணும்னு சொல்றாரு. நீங்களும் தானே பாக்குறீங்க, பார்லாம் க்ளோஸ்ல இருக்கு, காலையில் தான் சரக்கு கிடைக்கும், நான் வாங்கி தரேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. அப்ப ஆஸ்கார் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பாரியே பார்த்துட்டு இருக்காரு. திருடங்களை பார்த்து உள்ள போய் நம்ம சரக்கச்சா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. அவனுங்களும் உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனுங்க திருடுங்கன்றதுனால ஈஸியா ஓபன் பண்ணிடுவாங்க. இப்ப 3 பேருமே உள்ள வந்துடுறாங்க. ஜாலியா எல்லா சரக்கையும் எடுத்து அடிச்சுட்டுலாம் இருக்காங்க. பாத்ரூம் போயிட்டு இருக்க ஹீரோவும் இந்த விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல கார்ல ஏறுங்கன்ற மாதிரி அவங்க எல்லாம் வேகமா கார்ல ஏத்திட்டு இருக்காரு. கார் டிக்கில இவர் அந்த பாக்ஸை வச்சிருக்காருல, அது சிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போலீஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்கள ஃபாலோ எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஸ்ருதிக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் கத்துறாங்க. இவங்க நிறுத்தாம போயிட்டு இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டரும் டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப கன் எடுத்து இவங்களை ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்றாரு. இவங்களுமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஆஸ்கார் இப்ப கன் எடுக்கிறாரு. என்ன இந்த ஆளு கன்னெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் கண்ணை வச்சு போலீஸை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸோட காதுலயே வேற புல்லட் பட்டுது. இதனால இங்க இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. இப்பதான் ஸ்ருதிக்கும் ஆஸ்கார் யாருன்றது தெரிய வருது. இவர் இதுக்கு முன்னாடி கேங்ஸ்டரா இருந்தவர் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் செம்ம வேகமா கார்ல வந்துட்டு இருக்காரு. பின்னாடியே அந்த போலீஸ் ஜீப் ஃபாலோ பண்ணி வருது. அந்த போலீஸ் ஜீப் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அரவிந்த் தான் செட் பண்ணி இவங்களை காப்பாத்துறாரு. அரவிந்தியா இவங்களை காப்பாத்துறாரு அப்படின்றது தெரியல. போலீஸ் ஜீப் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நின்றதுல இப்பதான் ஹீரோ கொஞ்சம் நிம்மதியா வராரு. இப்போ ஒரு தனியான இடத்துக்கு வந்துடுறாரு. ஆஸ்கர் போதையில மயங்கவே செஞ்சிடுறாரு. ஆஸ்கரை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க. ஸ்ருதி தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்கர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பகுதியில பெரிய டான் மாதிரி இருந்திருப்பாரு. இவரோட அசிஸ்டண்டா 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரை வச்சு நிறைய கொலைலாம் பண்ணிருப்பாரு. இவர் பண்ற கொலையை பத்தி எல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. இவனை பார்த்தா டான் மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருக்க அவரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாருன்றது தெரியல. திரும்பி நம்ம எப்படியாவது பழைய மாதிரி டானா மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு வந்து அந்த இடத்துல மார்க் மாதிரிலாம் பண்றாரு. ஏன் பண்றாருன்னு தெரியல. கோட்டையை திரும்பி கட்டணுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும் போதுதான் ஹீரோவை மீட் பண்ணிருக்காரு. இவன் நம்மள கொல்ல கூட தயங்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. அப்ப இந்த 2 திருடங்க இருக்காங்கல்ல, எங்களுக்கு முகிலன்னு ஒருத்தரை தெரியும், அவர் பெரிய டானு, அவர்கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அதுவும் சரிதான், நம்ம சேஃப்டிக்காக அவர்கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி முகில பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அந்த ஆஸ்கருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தரா தான் இந்த முகில் இருப்பாரு. இப்ப பெரிய டானா மாறி இருக்காரு போல. நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க முகில் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மயக்கத்துல இருக்க ஆஸ்கர் கண்முழிச்சிடுறாரு. முகில பாக்குறவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா ஆஸ்கர் இந்த நிலைமைக்கு மாறதுக்கு முகில் தான் காரணமா இருப்பான். நிறைய சூழ்ச்சிலாம் பண்ணி தான் ஆஸ்கரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருவான். எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி ஆஸ்கர் கேக்குறாரு. பின்ன நாங்க தான் எல்லா கொலையும் பண்ணுவோம், ஆனா பேர் மட்டும் நீ வாங்கிட்டு போயிடுவ, அதனால தான்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உன்னை அடியெல்லாம் பார்க்கல, தம்பி மாதிரி தான் பார்த்தேன், எனக்கு போய் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டல, உன்னை விட மாட்டேன்னு ஆஸ்கர் சொல்லிட்டாரு. நான் முதல்ல உன்னை விட்டா தானே இங்க இருந்து யாருமே உயிரோட போக கூடாது, காலி பண்ணுங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்கள் கண்ணால பாயிண்ட் பண்றாங்க. இப்ப வந்து இவங்க எல்லாருமே செம்மையா பயந்துட்டுலாம் இருக்காங்க. அப்ப ஆஸ்கர் இருக்கார்ல, சட்டுன்னு முகில லாக் பண்ணிடுறாரு. எல்லாருமே கண்ணை கீழே போடுங்க, இல்லனா முகில ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் கிளம்பி போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே கிளம்புறதுக்கு சந்தோஷமா போறாங்க. காரை மட்டும் விட்டு போங்க, எனக்கு தேவைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காரை விட்டு போக முடியாதுல்ல, அதனால ஹீரோவும் நான் உங்க கூடயே இருக்கன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து லாங்ல இருந்து ஸ்னைப்பரை வச்சு யாரோ ஷூட் பண்றாங்க. யாரு ஷூட் பண்ணதுன்னு இந்த ரெண்டு குரூப்புக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்ப பயத்துல இந்த ரெண்டு கேங்கும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு திருடங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்ருதி கூட சேர்ந்த மாதிரி நிறைய காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னைப்பர்ல எய்ம் பண்றவன் ஹீரோவை தான் எய்ம் பண்றான். 2-3 வாட்டி ஷூட் பண்றான், அது மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன யாரா ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆஸ்கர் இருக்காரு பாத்தீங்களா, முகில் ஆட்கள் நிறைய பேரை சாவடிச்சிடுறாரு. முகில் எங்க அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அப்ப முகில் சடனா இவரோட வயிற்றிலே கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. மேற்கொண்டு நெத்தியில ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா புல்லட் காலி ஆயிருது. இதனால ஆஸ்கரும் பக்கத்துல வந்து இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப ஆஸ்கரோட கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. ஆனா ஆஸ்கர் புல்லட் வாங்கிட்டார்ல, அதனால கொஞ்சம் மயங்கர மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இவங்களும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காப்பாற்ற முடியாது, ஆனா என்ன புதைக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் நீங்க புதைக்கணும் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ண இடத்த பத்தி சொல்லிட்டாரு. கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் சத்தியம் பண்றாரு. இவ்வளவு நேரம் ஸ்னைப்பர் மூலியமா ஹீரோவை ஷூட் பண்றதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணாம பாத்தீங்களா, அவன் இந்த இடத்துக்கு கன்னோட வந்துடுறான். ஹீரோ ஒருத்தனை கார்ல இடிச்சார்ல, அவன் தான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிருப்பான். ஹீரோ இருக்கார்ல, நான் தெரியாம தான் இடிச்சேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பயும் இவன் ஷூட் பண்ற மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ செம்மையா பயந்துட்டு இருக்காரு. நீங்க யாருன்னே தெரியாது, ஏன் என்ன ஷூட் பண்றீங்கன்னு கேக்குறாரு. அப்பன்னு பார்த்து இந்த நபரை யாரோ மைக்க ஊசியை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அரவிந்த் தான் இந்த இடத்துக்கு வராரு. நீ யாரியா, நீ புதுசா வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அரவிந்த பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நேரம் இங்க இருந்த ஸ்ருதி இருக்காங்கல்ல, இப்ப அரவிந்துக்கு பக்கத்துல போய் நின்றுறாங்க. அவங்களோட உண்மையான பேரு மாயாவா இருக்கும். மாயா என்னோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி அரவிந்தோ சொல்லிட்டாரு. அரவிந்த் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஒய்ஃப் உன்னை ஸ்பை பண்ண சொன்னா, கடைசி ஒரு வாரமா உன்னை கண்காணிச்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு கூட நீ பண்ண எல்லா விஷயத்த பத்தியும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் நேத்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் கடைசி ஒரு வாரமா ஹீரோவை ஃபாலோ பண்ணிருக்காருல, ஹீரோக்கு எந்த ஒரு அஃபேரும் இல்லைன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். ஒய்ஃப் அஃபேர் இருக்கா இல்லையான்னு பாருங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இவர் கால் பண்ணி உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு அஃபேரும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எது அஃபேர் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகுறாங்க. எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும், அதுக்கு அவனுக்கு அஃபேர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்படி அஃபேர் இல்லைன்னா நீங்களே செட் பண்ணி அஃபேர் மாதிரி போட்டோ எடுத்து தாங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு தரணுமோ தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி அரவிந்த் தான் அந்த டீலுக்கு ஏத்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ சுத்தமா நம்ப மாட்டாரு. என் ஒய்ஃப் எதுக்காக அப்படி பண்ண போறா, அவெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எப்பவுமே வேலை கொடுக்குறவங்கள பத்தியும் சர்ச் பண்ணுவேன். உன் ஒய்ஃபை ஃபாலோ பண்ணும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. உன் ஒய்ஃபுக்கும் உன் ஃப்ரெண்டு ரவிக்கும் அஃபேர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஃபாலோ பண்ணதுல அவங்க 2 பேர் சேர்ந்து சுத்தினதெல்லாம் பார்த்திருப்பாரு. நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோ கதவை தட்டும் போது அவங்க கதவை லாக் பண்ணிட்டாங்கல்ல, அந்த கேப்ல ரவி அங்கிருந்து அனுப்பி விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்படி போகும்போது தான் ரவியோட கால்ல அடிபட்டிருக்கும். ரவி கூட கால்ல இடிச்சிட்டேன்னு சொன்னார்ல, இவரோட வீட்டுல தான் இடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும் போது தான் ஹீரோக்கு புரிய வருது, அட பாவி ரவி இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. மாயாவை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறவங்களா இருப்பாங்க. இவர் தான் கான்டாக்ட் பண்ணி வர வச்சிருப்பாரு. அவங்க கூட ஒன்னா இருக்க மாதிரி நீங்க நடிக்கணும், நான் சில போட்டோஸ் எடுத்துருவேன், அவ்வளவுதான் வேலை, பக்காவா பண்ணிருவீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மாயா இருக்காங்கல்ல, இவர் என்னமோ மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரிலாம் இந்த இடத்துல நடிக்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே அரவிந்த் தான் ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா மாயா நடிப்பை பத்தி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பிரசன்ட்ல அரவிந்த் இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாரு. இன்னைக்கும் அரவிந்த் ஃபாலோ பண்ணிருப்பாரு. அப்படிதான் ஹீரோ பெட்டி எடுத்ததை கவனிச்சிருப்பாரு. அந்த பெட்டியை நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாரு. திட்டமிட்டு தான் மாயாவை அனுப்பியிருப்பாரு. மாயா நடுவுல இவருக்கு தான் தகவலை கொடுத்திருப்பாங்க. அது மூலியமா தான் போலீஸ் ஜீப்பை இவர் தடுத்து நிறுத்தியிருப்பாரு. அதே மாதிரி பெரியவர்கிட்ட இருந்து இவர் தான் மெமரி கார்டை வாங்கியிருப்பாரு. அது மூலியமா அந்த பட்டேலை மிரட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணிருப்பாரு. அதே சமயம் ஆஸ்கார்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவரை ஒப்படைச்சாலும் காசு கிடைக்கும். இதை பத்தி எல்லாம் அரவிந்த் சொல்லிட்டாரு. நீங்க அப்படியே தான் இருக்கணும், நாங்க கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க.
இவ்வளவு நேரம் பாக்ஸ் இருக்கிறதே எங்க கிட்ட மறைச்சிட்டல அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு திருடங்களும் ஹீரோ கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும் போது அடிக்கடி பெட்ரோல் காலியாக போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பெட்ரோல் காலியாகி எப்பனாலும் வண்டி நிக்கலாம், அதனால நம்ம ஓடி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவங்க கூட சேர்ந்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்க நினைச்ச மாதிரியே பெட்ரோல் காலியாகி ஒரு இடத்துல வண்டி நின்னுட்டு இருக்கு. அவங்களும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே சுதாரிக்கிறதுக்குள்ள இவங்க மூணு பேருமே பக்கத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அரவிந்த் கஷ்டப்பட்டு கன் எடுத்து ஷூட் பண்றாரு. ஆனா தெரியாதனமா மாயா மேல புல்லட் பட்டு மாயா இறந்து போயிடுறாங்க. கார் ஒரு சர்வல்ல தான் நின்று இருக்கும். இப்ப கார் பாட்டுக்கு இங்க இருந்து போது இந்த திருடங்களும் காரை பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அரவிந்தும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அரவிந்த் கையில இருக்க கன்னு ஹீரோ கையில சிக்கிருது. இதை வச்சு அரவிந்தோட கதையை முடிச்சிடுறாரு. அதே மாதிரி இவனுங்க ரெண்டு பேருமே காரை ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. இப்ப கார்ல இருக்க பெட்டி உங்களுக்கு கிடைச்சிருது. காரை தள்ளி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அரவிந்த் எடுத்த போட்டோவெல்லாம் பாக்குறாரு. ஒய்ஃபுக்கு அஃபேர் இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருது. ஒய்ஃபோட பேரை கையில பச்செல்லாம் குத்தி இருப்பாரு. அதை பார்த்து இவர் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி சிட்டிக்கு அவுட்டர் சைட்ல வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு பெட்டியை ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி ஓபன் பண்ணவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இந்த திருடங்க வேலையை முடிச்சுட்டு அந்த வேன்ல வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது பாட்டில் தெரியாதனமா கீழே விழுந்துருது. ஒருத்தர் பாட்டில் எடுக்கிறதுக்காக குனிறாரு. அப்பதான் இந்த கேங்ல சிவான்னு ஒருத்தன் சாக்ஸ்ல கன் வச்சிருக்கிறது தெரிய வருது. எல்லாருமே கன்னை பாக்ஸ்ல போட்டிருப்பாங்க. இவன் மட்டும் என்ன கன்னை கையில வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒரே நேரத்துல எங்க எல்லாரையும் உன்னால கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ்ல உங்களுக்கு விஷத்தை கலந்து தந்துட்டேன், நீங்க எல்லாருமே எப்படியும் சாக தான் போறீங்கன்னு சொல்லிட்டாரு. எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி தடுத்து சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில் தான் யாடகடமா இந்த இடத்துல பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இந்த ஆக்சிடென்ட்ல போய் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களான்னு ஹீரோ யோசிச்சாரு பாத்தீங்களா. எல்லாருமே விஷத்தோட தாக்கத்தினால தான் இறந்து போயிருப்பாங்க. அந்த சிவா மட்டும் தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பான். சிவா தான் கடைசியில இவரோட காலை பிடிச்சு தடுக்கலாம் ட்ரை பண்ணிருப்பான். இப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறாங்க. பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா பாக்ஸ் முழுக்க கன்னு தான் இருக்கு. அதனால தான் இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு தான் இவ்வளவு சுத்தணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப கோவத்துல இந்த கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட ஓரளவுக்கு காசு மட்டும் இருக்கு. இந்த காசை வேணா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆஸ்கரோட பாடியை ஒப்படைச்சு காசு வாங்கினா என்னன்ற மாதிரி இந்த ரெண்டு பேர் கேக்குறாங்க. அவர்கிட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், நான் அந்த ப்ராமிஸை நிறைவேற்றணும், அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல போய் புதைக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இருக்க காசை மட்டும் வாங்கிக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஆஸ்கர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு மார்க் மாதிரி போட்டு வச்சிருக்காரு. இங்க புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காரு. அப்படி குழிய தோண்டும் போது ஏதோ தட்டுப்படுது. என்ன தட்டுப்படுது அப்படின்னு எடுத்து பாக்குறாரு. பார்த்தா ஒரு பெட்டி நிறைய தங்கம் தான் வச்சிருக்காரு. இத பாக்குற ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஏற்கனவே ஒய்ஃபு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி யோசிச்சு பார்த்தார்ல, அதே மாதிரி தான் இப்பயும் யோசிச்சு பாக்குறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல போன்ற மாதிரி ஒய்ஃபை இங்க இருந்து மறைய வச்சிடுறாரு. இவர் மட்டும் சந்தோஷமா இருக்க மாதிரிலாம் நினைச்சு பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து மேல இருந்து சில பசங்க பாத்துடுறாங்க. இத பாக்குற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. சாரி ஆஸ்கர் அண்ணன், உங்ககிட்ட சொன்னதை என்னால பண்ண முடியல, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க வரதுக்குள்ள கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாரு. அந்த பசங்க பக்கத்துல வரும்போது இவர் காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நைட்டு முழுக்க எங்க போன அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க. இவரை மேற்கொண்டு உள்ள வராரு. அப்பதான் இந்த இடத்துல ரவி இருக்காரு. மச்சான் நீ காணும்னு அண்ணி ரொம்ப பதறிட்டாங்க, அதனால தான் ஹெல்ப் பண்றதுக்காக நானும் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்க செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோவன் டைமையே பார்த்துட்டு இருக்காரு. ஏன் டைமை பார்த்துட்டு இருக்கன்னு இவங்க கேக்குறாங்க. அப்பதான் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பட்டேல் தான் வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் இந்த இடத்துல லாக் பண்ணி அரஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ இங்க வரதுக்கு முன்னாடி பட்டேலை பாக்குறதுக்காக தான் போயிருப்பாரு. உங்க விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேர் மேல பொய் கேஸ் போட்டு நீங்க லாக் பண்ணும், நிறைய கன்னு வச்சிருக்காங்கன்ற மாதிரி கேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் பட்டேல் இருக்காருல்ல, நீங்க ரெண்டு பேருமே தீவிரவாதிங்கன்னு நான் சந்தேகப்படுறேன், உங்ககிட்ட நிறைய கன்னெல்லாம் சிக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பட்டேலும் ஹீரோவை பார்த்து ஒரு பார்வை கொடுக்குறாரு. ஹீரோவும் கையில இருக்க மெமரி கார்டை உடைச்சு போட்டுறாரு. இப்ப ஹீரோனை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, ஹீரோனும் என்ன காப்பாத்துன்னு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீ ஜெயில களி தின்னு, அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களும் சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருக்கு தான் நிறைய தங்கம் கிடைச்சிருச்சுல, அந்த தங்கத்துல படுத்து இவரும் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி ஆஸ்கரை நமக்கு காட்டுறாங்க. ஆஸ்கர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி ஆட்கள்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆஸ்கர் சட்டுன்னு கண்முடிக்கிறாரு. அப்பதான் ஆஸ்கர் உயிரோட இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. ஆஸ்கர் தங்கத்துக்காக ஹீரோவை தேடி கூட வரலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு லீடு கொடுக்குறாங்க. அதே சமயம் ஹீரோ ஒருத்தர் இடிச்சாரு பாத்தீங்களா, அவர் கான்ட்ராக்ட் கில்லரா தான் இருப்பாரு. அரவிந்த் அவருக்கு மயக்க ஊசியை தான் போட்டிருப்பாரு. அவர் இன்னும் உயிரோட இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த கான்ட்ராக்ட் கில்லர் தப்பு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட விரலை அவரே வெட்டி தண்டனைலாம் குத்துப்பாரு. அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் கில்லரை எக்ஸ்எம்எல்ஏ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க.
ஹீரோவால் தான் என்னோட பேரே டேமேஜ் ஆயிடுச்சு, ஹீரோவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. டீட்டெயிலாம் கொடுங்கன்ற மாதிரி இவர் கேட்டு வாங்கியிருப்பாரு. இதனால தான் ஹீரோவை ஸ்டார்டிங்ல இருந்து கொல்றதுக்காக இவர் ட்ரை பண்ணிருப்பாரு. இவர் சொதப்பிட்டார்னா இவரே காயப்பத்திப்பார்ல. ஹீரோ விஷயத்துல இவர் சொதப்பிட்டார்ல, அதனால இவரோட இன்னொன்று விரலையும் இவர் வெட்டிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர்னாலயும் ஹீரோக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.